ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தராயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வலோக நிவாரணாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீவும் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. நரேன் சார். சொல்லுங்க. பிரின்ஸ் சாருக்கு அனஸ்தேஷியா எல்லாம் கொடுத்து ஆபரேஷன் தியேட்டர்ல ரெடியா இருக்காரு. குட். உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இதோ நானும் வந்துடுறேன். ஓகே சார். பிரின்ஸை பார்த்து தைரியம் சொன்னீங்களா? பதிலுக்கு அவ என்ன சொன்னா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். அப்படி இல்லாம பிரின்ஸுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சா? இதே மூட்ல பிரின்ஸை பார்த்து பேசி பயமுறுத்திட்டீங்களா? நோ, நான் பிரின்ஸ் கிட்ட அப்படி எதுவும் பேசல. ஆனா உங்க மனசுல இருக்கிற பயம் உங்க முகத்துல தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. உங்க மனசுல இருக்கிறத படிக்கட்டுமா? டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. சாந்தி நிலையத்தில் நடந்த பிளாக் அவுட். நர்ஸ் ஓமனா என் மேல சுமத்தின பழி. என் அம்மா காலுக்கு பண்ண தப்பான ஆபரேஷன். என்ன மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது. இப்படி இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அதுக்கெல்லாம் இந்த நரேன் இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரியில ஓபனா பதில் சொல்லிடுவானோங்கிற பயம் வந்துருச்சா? நியாயந்தா. நரேன் அப்படி முடிவெடுத்துட்டா செஞ்சுட்டு தப்பிக்க வழியும் இருக்கு. நீங்களே அதுக்கு நல்ல முன்னுதாரணம். டெஸ்ட் டோஸ் போடாம ஒரு லேடி பேஷண்ட கொன்னீங்க. அப்போ மீடியாவுக்கு என்ன சொன்னீங்க? டெக்னிக்கல் எரர், சகஜம், என்னையும் மீறி நடந்துருச்சு, அதானே? இதே பதில நானும் சொல்லலாமே. என்ன மேடம், பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? பேச்சு வரல?
நரேன், திஹார் ஜெயில இருக்கிற பிரேம்குமாருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. திஹார் ஜெயில களி தின்றவரு ஏன் இந்த ஊர் அவலம் எழுறாரு? ஆபரேஷனுங்கிற போர்வையில நீ பிரின்ஸ கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஓ, மெசேஜ் அனுப்புனானா? பிரேம் சொல்றான்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். நரேன், நீ அவனோட சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே பேசுறியே. அப்படி பேசுறதுனால அவன் சொல்றத நான் செய்வேன்னு அர்த்தம் இல்ல. பிரின்ஸ் கிட்ட நான் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா அவன் இத நெக்லெக்ட் பண்றான். என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு சந்தேகப்படுற நீ முதல்லயே யோசிச்சிருக்கணும். ஒரு மர்டர் பண்ண நான் மெடிசன் படிக்கல. அப்படி பண்ற டாக்டர்ஸ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாவத்துக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு, மோரல்ஸ் இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்கு. எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் என்ன பயமுறுத்துற மாதிரி பேசுன? அதுக்காகவாவது நான் உன் புருஷனை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துவேன். ப்ளீஸ் ப்ரே. ஷூர். ஃபார் மீ. ஷக்கிலா, என்ன இன்னும் half an hourல பிரின்ஸ்க்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது. இந்த நேரத்துல பண்றீங்க? இல்ல ரதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீதான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வாட்? ஆபரேஷன் பண்ண போறது நரேன். எதுவா இருந்தாலும் நரேன் கிட்ட பேசுங்க. இல்ல, நரேன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இப்போ உனக்கு போன் பண்றேன். நம்பிக்கை போயிடுச்சா? நரேன் தான் ஆபரேஷன் பண்ணணும்னு பிரின்ஸ் ஆசைப்பட்டான். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. இப்ப என்ன திடீர்னு? இது பாருங்க, இது வரைக்கும் நரேன் அட்டென்ட் பண்ண ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணு கூட ஃபெயில் ஆனதே இல்ல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நரேன் திறமை மேல இப்பவும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. தென் வாட்? ரதி, நான் உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. வெளிப்படையாவே பேசுறேன். உனக்கும் பிரின்ஸுக்கும் காலேஜ் டேஸ்ல இருந்தே பகை. பிரின்ஸ் அத மனசுல வச்சுக்கிட்டு பின்னாடி உன்னை பழி வாங்க என்னென்னமோ செஞ்சான். பிரின்ஸ் மட்டும் இல்ல, நானும் பிரேமும் கூட உனக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்கோம். இன்க்ளூடிங் யுவர் ஹாஸ்பிட்டல் பவர் பிளாக் அவுட். எனக்கு தான் அதெல்லாம் தெரியுமே. இப்ப ஏன் அத பத்தி எல்லாம்? ஆனா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நரேன் இந்த ஆபரேஷன்ல... ஷக்கிலா, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? இல்ல, அந்த பகைக்கு பழி தீக்க நரேன் இந்த ஆபரேஷனை வாய்ப்பா பயன்படுத்த கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். எனக்கு நரேன் மேல... வெயிட் ஷக்கிலா, நான் நரேன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லு ரதி. என்ன, நீ சர்ஜரிக்கு ரெடி ஆயிட்டியா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நல்ல மனநிலையில இருக்கேன், தெளிவா இருக்கேன். பிரின்ஸும் ஹாப்பியா இருக்கான். பிரின்ஸுக்கு என் திறமை மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஷக்கிலாவுக்கு தான் ஒரு பயம் இருக்கு. நரேனுக்கோ ரதிக்கோ நான் நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த ஆபரேஷன்ல நான் கெடுதல் பண்ணிவிடணும்னு பயப்படுறா. இந்த பயத்தை ஏற்படுத்தினது யார் தெரியுமா? திஹார் ஜெயில இருக்கிற பிரேம் தான். நரேன், டென்ஷன் ஆகாத. நிச்சயம் நீ பிரின்ஸை காப்பாத்துவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, கோ ஹெட் மேன். டு யுவர் பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூடா. ஹலோ ஷக்கிலா, உங்க பிரின்ஸ் கண்டிப்பா பொழைப்பாரு. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நரேன் தான் பழைய விஷயங்கள்லாம் என்கிட்ட ஒவ்வொன்னா அடுக்கிக்கிட்டு போனான். அதனாலதான் எனக்கு அவன் மேல சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நரேன் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க வேண்டாம். ஏதோ பேசிட்டான். அவன் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. பிரின்ஸ் மேல அவனுக்கு நிறைய மரியாதை இருக்கு. பிரின்ஸ் எங்களுக்கு கொடுத்த தொந்தரவுக்கு விலை அவன் உயிர் இல்லைங்கிறது நரேனுக்கு நல்லா தெரியும்.
வீணா குழம்பாம நிம்மதியா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நரேன், பிரின்ஸ், உன் புருஷன் பொழைச்சிட்டான். ஆபரேஷன் சக்சஸ். ரியலி தேங்க் யூ so much. You're really superb. நீ ஒரு ஜென்டில்மேனுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. இல்ல, ஒரு நல்ல சர்ஜன் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ரதி சொன்னா ஏன் நரேன் தப்பு பண்ண மாட்டான்னு. அமங் தி டாக்டர்ஸ் நமக்குள்ளேயே இவ்வளவு சந்தேகங்கள் இருந்தா பேஷண்ட்ஸ்க்கு ஏன் நம்ம மேல விதவிதமான சந்தேகங்கள் வராது? நீ ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ற. ரிசல்ட் பாசிட்டிவ்ங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்க நரேன். அது வேற மாதிரி ஆயிருந்தா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கும் நான் ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன். சரி டாக்டர் ஷகிலா, இந்த ஆபரேஷனை செஞ்சுதா என் திறமையை நிலநாட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இதை செஞ்சது உங்களுக்காகவும் இல்லை. பிரின்ஸ் என் ஃப்ரெண்ட், என் அபிமானி, என் ஃபேன். இது அவன் சொன்னது, அதுக்காக பண்ணேன். ஓகே, இந்த சர்ஜரிக்கு ஃபீஸ் எவ்வளவு டாக்டர் நரேன்? டாக்டர் டு டாக்டர் ஃபீஸ் வாங்குறது இல்லைன்னு ரதி சொல்லிருப்பாளே டாக்டர் ஷகிலா. இத நீங்க இலவசமா பண்ணாலும் எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படின்னா நீங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க. அப்படியா? ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டி வந்தா நான் ஃபீஸ் நிறைய சார்ஜ் பண்ணுவேன். பரவாயில்லையா? அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சத்யா, முன்னாள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். பேனாவை எடுத்தா பிரளயம், மூடியை திறந்தா பூகம்பம், எழுதுனா சுனாமி. எப்படிப்பட்ட ரைட்டர் நீங்க! உங்களுக்கு தெரியாது சத்யா, அந்த டைம்ல நான் உங்களோட ஃபேன். உங்க எழுத்து ஒவ்வொன்னையும் தேடி தேடி படிப்பேன். சாந்தி நிலையத்தை கதி கலங்க வச்ச உங்க ஸ்டிங் ஆபரேஷன் மறக்க முடியுமா? ஆனானப்பட்ட ரதி பாரதியையே அசைச்ச சம்பவம் இல்ல அது. ஆக்சுவலி நாம கூட்டணி அமைச்சிருக்கணும், சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கணும். ஆனா வேடிக்கை பாத்தீங்களா? அதே சாந்தி நிலையத்துல அதே ரதி பாரதி கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா காலம் உங்களை கொண்டு போய் விட்டுடுச்சு. டாக்டர் ஷகிலா, எனக்கு எல்லாம் தெரியும் சத்யா. அதுக்கெல்லாம் காரணம் பிரேம்குமார். பிரேம்குமாரோட முட்டாள்தனம். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க நீங்க போய் சேர்ந்த இடம் ரதி பாரதி. இப்ப என்ன, அங்க வேலை போயிடுச்சா? டோன்ட் வரி, உங்களுக்கு நான் இருக்கேன். மார்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க இன்னையில இருந்து மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு PRO. நீங்க எப்ப வேணா வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். சம்பளமும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தானே அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கீங்க. மேடம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு கற்பனை சக்தி இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லை. நீங்க மட்டும் பத்திரிகை துறையில என்டர் ஆயிருந்தீங்கன்னு வைங்க, பெரிய நாவலிஸ்டா இருப்பீங்க. சாதாரணமா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களை பார்க்க வந்ததுக்கு எவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டீங்க. யூ ஆர் ஸ்டில் வர்க்கிங் தேர். அதனால என்ன, மை வேர்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ். அந்த வேலையை தூக்கி போடுங்க, உடனே ரிசைன் பண்ணுங்க. நீங்களும் நானும் ஒரே ஜாதி, ஒரே இடத்துல இருக்கணும். எஸ்,
நீங்க இங்க இருக்கணும். இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லனா 1 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்ப உங்களுக்கு கிரைசிஸ் வருதோ அப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. Our doors are always open for you. இப்ப சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் என்னை பார்க்கறதுக்காக பாஷான ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்பி அனுப்பி வைக்கிற ஏஜென்ட். ஓ, எங்க சாந்தி நிலையத்தோட டைப் வச்சுக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு. ஆஹா. ரதி இத அப்ஜெக்ட் பண்ணிருப்பாளே, அவளுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே. எதுக்கு ஏஜென்ட், மிடில்மேன், நடுவுல அவங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாளே. ரதி இத அப்ஜெக்ட் பண்ணிருப்பாளே, அவளுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே. எதுக்கு ஏஜென்ட், மிடில்மேன், நடுவுல அவங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாளே. அவளுக்கு அவ மட்டும்தான் பொழைக்கணும், மத்தவங்க சம்பாதிச்சா பிடிக்காது. இதுக்கு நோ சொல்லிருப்பாளே. நோ சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் வேற. அது உங்களுக்கு தேவையில்லை, சொன்னாலும் புரியாது. இருந்தாலும் மிஸ்டர் பாஷா எனக்காக 1 வாரம் காத்திருந்தாரு. அவரை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஹாஸ்பிட்டல் ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. நான் உங்க ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் வந்தேன். ஓ, கிரேட் சத்யா, யூ ரியலி கிரேட். நான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஃபேனா இருந்ததுக்கு, உங்களோட எழுத்தை ரசிச்சதுக்கு இன்னைக்கு தான் அதோட பிரதிபலனை அடையிறேன். ஃபேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்காம இருக்கனே. 1 செகண்ட் ப்ளீஸ் ஆட்டோகிராஃப். இத்தனை நாளா இது பிரிஸ்கிரிப்ஷன் பேடா தான் இருந்தது. நான் தான் சைன் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்க சைன் பண்றீங்க. தேங்க்யூ. நான் தான் சொன்னனே, நீங்களும் நானும் ஒரே ஜாதின்னு. என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்க தமிழ் ஆரோக்கியமா இருக்கணும்னு பாடுபடுறீங்க, நான் தமிழர்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னு பாடுபடுறேன். தட்ஸ் ஆல். நீங்க எதிரி முகாம்ல இருந்தாலும் என் மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. இல்லாட்டி நீங்க மார்க் ஹாஸ்பிட்டல் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷம் சத்யா. நீங்க சொன்ன மாதிரி பாஷாவை கூட்டிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் பண்ண போற சர்வீஸ்க்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே மேடம், நான் பாஷாவோட வரேன். வெல்கம் மிஸ்டர் பாஷா. தேங்க்யூ மேடம். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சத்யா. எஸ் மிஸ்டர் பாஷா, சத்யா உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. ஐ எம் ஷக்கிலா, MD ஆஃப் மார்க் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்னா இது ஹாஸ்பிட்டல். மனுஷனோட மதிப்பு, தராதரம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. 1/2 மணி நேரம் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சேன். எந்த இடத்த பார்த்தாலும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. எஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன ஹாஸ்பிட்டல். ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், நான் சொன்ன மாதிரி பாஷாவை கொண்டு வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். என் கடமை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். இருங்க சத்யா, அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போனா ரதி பாரதி என்ன உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாளா? அப்படியே எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு தான் இங்க PRO வேலை எப்பவுமே காத்திருக்குன்னு சொன்னனே. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஹை லெவல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே என் கையில இருக்கு. அவங்க எல்லாரும் இங்க கூட்டு வந்து அவங்களுக்கு தரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கி அனுப்பி வைக்கணும். ஓ ஷியோர், கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ மார்க் ஹாஸ்பிட்டல் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஓகே. பேஷண்ட்ஸை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்க வேண்டிய சைட் சீயிங்ஸ் எல்லாம் அத்தனையும் காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண போறேன். இதனால உங்க ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய வருமானம், எனக்கு சின்னதா ஒரு வருமானம், கமிஷன்ற பேர்ல.
இதுல பேஷண்ட்டுக்கும் நிவர்த்தி கிடைக்குது, அதை தர்றதுல எனக்கும் மன திருப்தி கிடைக்குது. மொத்தத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அந்த வகையில நான் கூட்டிட்டு வர்ற முதல் பேஷண்ட் மிஸ்டர் ஹிதயதுல்லா, ஷேக் ஹிதயதுல்லா. சவுதி அரேபியாவுல ஏராளமான எண்ணெய் கிணறுக்கு சொந்தக்காரரு இந்த ஷேக். ஓ, ஏறக்குறைய 2 கிட்னியும் அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தினமும் டயாலிசிஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இமீடியட்டா அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். உங்களால முடியும்ல? ஓ கண்டிப்பா. டோனர் உட்பட எதுக்குமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்பிளான்டேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தருவோம். யூ நீட் நாட் வரி.